ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலோட்டமாக பலன்களை மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கொள்ளாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இதன் காரணம், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு இவை மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25 தேதி வரை மீன ராசியில் உச்சமடைகிறது. இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? நாம் அனைவருக்குமே தெரியும், சுக்கிரன் என்பது லக்ஸுரி, கம்ஃபர்ட், உலகாயத்த இன்பங்களை, நிறைய சௌகரியங்களை, நிறைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். பொதுவாக நாம் ஒரு சொல்லடையாக கேள்விப்பட்டிருப்போம், அவருக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது இந்த சுக்கிரன் என்றால் லக்ஸுரி என்பதும், இந்த சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு உண்டான பிரதி தேவதை மகாலட்சுமி என்பதும், இந்த சுக்கிரன் என்பது ஒருவருக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் அவ்வாறு அள்ளி கொடுக்காது. யாருக்கு கொடுக்குமோ, யாருக்கு அனுகூலமாக இருக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் அள்ளி கொடுக்கும். எனவே நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கும் போது இரண்டு விதமாக பலன்களை பிரிக்க வேண்டும். லக்னத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த ராசியில் இருக்கிறது, நட்சத்திராதிபதி எவ்வாறு இருக்கிறது, ராசியாதிபதி எவ்வாறு இருக்கிறது, அவற்றின் தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது நமக்கு அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு விதம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் சுழற்சி, அதாவது 7.5 சனி வந்து விட்டது, குரு பார்வை வந்து விட்டது, அஷ்டம குரு வந்து விட்டது, ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது என்று வருட கிரகங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே மாதாந்திர சுழற்சியை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சில நேரத்தில் செவ்வாய் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த சுக்கிரனானது மீன ராசியில் உச்சமடைகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள், அதாவது ஆட்சி வீடுகள். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் பயணிக்கும் பொழுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, யாருக்கு இதன் மூலம் அனுகூலம் ஏற்படுகிறது? ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த சுக்கிரன் பாபகர்த்தரி யோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாயும் சனியும் கீழே இருக்கிறார்கள், சூரியனும் ராகுவும் மேலே இருக்கிறார்கள். இந்த 4 கிரகங்களுக்கு நடுவே சுக்கிரன் இருக்கிறது. அதாவது இந்த சுக்கிரனை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வளையத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியும், இந்த வளையத்தை தாண்டினால் என்ன ஆகும், அதாவது இந்த வளையத்தை தாண்டி வெளியே வந்தால் பிளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமா, அனைத்து விஷயங்களும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 25, 26 நாட்கள் யாருக்குத்தான் வசந்த காலம் வருகிறது, நாம் இங்கே தொடங்கக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நமக்கு அனுகூலமாக அமைய போகிறது, இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இதே ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சம், 4ஆம் அதிபதியுடன் சேர்க்கை. 3 என்பது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி, 4 என்பது சுகஸ்தானத்துக்கு அதிபதி, 4ஆம் அதிபதி நீச பங்க ராஜ யோகம், 4ஆம் அதிபதி நீச வக்ரம் உச்சபலம், 4ஆம் அதிபதி நீசமாகிய அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம், இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். புதன் சொந்த வீடு 7ஆம் வீட்டை பார்க்கிறது, ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம். 7.5 சனி எனக்கு தொந்தரவு, எனக்கு பிரச்சனை என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல், ஒரு நல்ல அனுகூலம். ஜோதிடத்தில் சுக்கிரன் என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஒரு ஒளி வீசக்கூடிய தேஜஸை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு ஒளி வட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன் ராசியில் உச்சம் என்றால் காலையில் எழுந்து நீங்கள் அன்று உங்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களுக்கே நாம் தானா இந்த தோற்றம், நமக்குத்தானா இந்த பொலிவு என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நீங்கள் எதிர்பாராத ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். எனவே இந்த ஒரு ஷார்ட் பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.
புது புது யோசனைகள், புது புது சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இது நாள் வரை ராசியில் இருந்த ராகு இனிமேல் உங்களுக்கு அனுகூலமாக மாறிவிடுகிறது. இதன் காரணம் சுக்கிரன் என்ற நட்பு கிரகத்துடன் ராகு சேர இருக்கிறது. சூரியனும் ராசியை விட்டு நகர இருக்கிறது. நிறைய புது புது இன்வெஸ்டர்ஸ், புது புது பார்ட்னர்ஸ், புது புது கூட்டாளிகள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவார்கள். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொண்டால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்விடலாம். இதன் காரணம், இப்பொழுது தனுராசிக்காரர்களிடம் பெரிதாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கும் ஒரு குட் நியூஸ் வரும். இதன் காரணம், 7ஆம் அதிபதி புதனுக்கு நீசவக்ரம், 7ஆம் அதிபதி புதனுக்கு நீசவக்ரம் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. எனவே 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், மேரேஜ் லைஃப் பார்ட்னர்ஸ் குட் நியூஸ் பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் ஒரு விஸ்தாரமான வெற்றி என்பது ஏற்படுகிறது. இந்த சுக்கிரனை வரவேற்கும் விதமாக நீங்கள் டார்க் கலர்ஸை அவாய்டு செய்துவிட்டு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களது வீடுகளில் நறுமணம் கமலக்கூடிய விதங்களில் நல்ல மலர்களை தூவுவதும், நல்ல நறுமணம் கமலக்கூடிய அளவில் நீங்கள் வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற விஷயங்களை பிரயோகம் செய்வதும், மகாலட்சுமி வழிபாடு பிரதானமாக வெள்ளிக்கிழமைகளில் செய்வதும் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். மீனராசிக்கு இது நிறைய புது புது வாய்ப்புகளையும், புது புது சந்தர்ப்பங்களையும், புது புது தொடர்புகளையும் கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை மனதை தவறான விஷயங்களை நோக்கி பயணிக்க செல்லும். எங்கே நாம் சேஃப்டியாக இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த வளையத்துக்குள் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும், எவ்வாறு நாம் நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் கவனமாக இருந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு அனுகூலமான, மேலும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி என்பது ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உச்ச சுக்கிரன் என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் நிகழும். இந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நெக்ஸ்ட் லெவல், புது கான்டாக்ட்ஸு, புது கான்செப்ட்ஸு அனைத்துமே அனுகூலமாக அமையும். ஒரே விஷயத்தில் தான் கவனம் தேவை, சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை. அதனால் தவறான வழிகளில் போகாமல் பாதுகாப்பாக இருந்தோமே என்றால் நாம் சேஃப்டியாக இருக்க முடியும், நல்ல டெவலப்மெண்ட்டும் பெற முடியும். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறது, உங்கள் லக்னம் ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்பது தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் வெகு எளிதாக பிடித்து விடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் மேன்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பு இருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.